இசையில் வாழ்த்திடுவேன். எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன். கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. நாம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியார் நட்புறவும் எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் எங்களுடைய புகழ் அஞ்சலி எங்களுடைய பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோணியாருக்கு பெருமகிழ்வோடு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்களாக. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவரை இன்னும் அதிகமாய் தாங்கிய கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய இந்த திருவுருவ பவனியில் செல்ல குழுமியுள்ள நாம் நமது அனைத்து தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. உலகளாவிய திருச்சபை விண்ணகத்தை நோக்கி தனது பயணத்தில் எல்லா இனத்தாரையும் தன்மையப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பணியை சிறந்த முறையில் ஆற்ற வேண்டும் என்று இறைவா தூய அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உள்ளமுடைந்தோர் ஆறுதல் பெறவும், நோயால் அடைந்தோர் நலம் பெறவும், ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெறவும், அமைதி இழந்தோர் அமைதி பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருவிழாவை சிறப்பிக்க இங்கே குழுமி இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் இறையன்பு, பிறரன்பு, ஆழ்ந்த விசுவாசம், அருள்நிறை வாழ்வு யாவும் நிரம்ப பெற்றிட வேண்டும் என்று ஆசாடுகிறோம். என்று வாழும் தந்தாய், எங்கள் அனைத்து தேவைகளையும் உம் திருமுன் சமர்ப்பிக்கும் எங்களை ஆசீர்வதியும். இத்தேர்ப்பவனி வழியாக உமை புகழும் அனைவருடைய உள்ளங்களிலும் நேர் குடிகொள்வீராக. இதனால் எங்கள் வாழ்வு விண்ணக மனம் கமழும் வாழ்வாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய ஒரே கிறிஸ்து வழியாக உமை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது பாதுகாவலர் தூய அந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இது பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. எங்களுடைய பாதுகாவலர் கோடியற்புதர் புனித அந்தோணியார் வழியாக கடந்த வருடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், இதோ இந்த வருடம் முழுவதும் என் பிள்ளைகள் எல்லா விதமான அருளாசிரியையும் பொருளாசிரியும் ஏனும் அபரிமிதமாய் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவரிதாமே உதவி செய்கிறார்கள். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய ஒரே கிறிஸ்துவனியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே, அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே,
நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க 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 வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும் மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும் புனிதர் உமது புகழை பாடும் புனிதர் உமது புகழை பாடும் புதுமை புனிதர் உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாட்டிடுவே கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. கடலில் எழும்பும் மலைகளும் தென்றல் காற்றின் இனிமையும் கடலில் எழும்பும் மலைகளும் தென்றல் காற்றின் இனிமையும் புனிதர் உமது புகழை பாடும் புனிதர் உமது புகழை பாடும் புதுமை புனிதர் உமது நாமம் வாழ்க வாழியவே. எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாட்டிடுவே கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாட்டிடுவே கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே. பதுவை புனிதரின் புகழ் நாமம் பாடி ஆனந்தம் கொண்டாடுவோம். புனிதரின் ஆலயம் பாரெல்லாம் புகழ் சாற்ற அவரின் வாழ்வாகுவோம். பதுவை புனிதரின் புகழ் நாமம் பாடி ஆனந்தம் கொண்டாடுவோம். புனிதரின் ஆலயம் பாரெல்லாம் புகழ் சாற்ற அவரின் வாழ்வாகுவோம். புனிதரே வாழ்க புவியெல்லாம் வாழ்க நாளுமே வாழ்க நானிலம் வாழ்க. புனிதரே வாழ்க புவியெல்லாம் வாழ்க நாளுமே வாழ்க நானிலம் வாழ்க. போதனை செய்து சாதனை புரிந்த உனக்கொரு கோயில் எழுப்பி நின்றோம். விண்ணும் மண்ணுமே புகழ்ந்து பாடுதே ஈடு இணை இல்லாவும் பெயர்
போதனை செய்து சாதனை புரிந்த உனக்கொரு கோயில் எழுப்பி நின்றோம். விண்ணும் மண்ணுமே புகழ்ந்து பாடுதே, ஈடு இணை இல்லாவும் பெயர் நினைத்தே. கோடி அற்புதரே நாடி வந்தோமே, எம் குறை தீர்ப்பாய் எம்மை வாழ வைத்திடுவாய். கோடி அற்புதரே நாடி வந்தோமே, எம் குறை தீர்வாய் எம்மை வாழ வைத்திடுவாய். பதுவை புனிதரின் புகழ் நாமம் பாடி ஆனந்தம் கொண்டாடுவோம். புனிதரின் ஆலயம் பாரெல்லாம் புகழ் சாற்ற அவரின் வாழ்வாகுவோம். புனிதரே வாழ்க, புவியெல்லாம் வாழ்க, நாளுமை வாழ்க, நானிலம் வாழ்க. புனிதரே வாழ்க, புவியெல்லாம் வாழ்க, நாளுமே வாழ்க, நானிலம் வாழ்க. பதுவை பதியரே எம்மை காக்கும் முனிவரே, எம் ஊரை தாழ் பதம் வைக்கிறோம். இரவோ பகலோ வெயிலோ குளிரோ எந்நாளும் கரம் எம்மை. ஆசிரியப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் விரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை கொண்டு மோச்சராஜ்யம் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களும் விசேஷமாய் இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்கள் ஒன்றும் முதலாட்சியம் செய்து திருப்பாயத்தில் பாதுகாக்க வைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறமலர் போமே, அறமலர் போ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இவ்வற்புத கெபிக்கு வந்துள்ள இறைமக்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமாக விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றனர். அவற்றை நாம் பெற்றிட பாலமாக இருந்து செயல்படுபவர் நம் புனித அந்தோணியார். இதுவரை புனிதர் வழியாக நாம் பெற்ற கொடைகளுக்காக நன்றி கூறுவோம். மேலும் இப்பகுதிகளில் வாழும் மக்கள் நல்ல தொழில் வளம் பெறவும், கடல் தொழிலின் போது பாதுகாப்பு பெறவும், குடும்பங்களில் தரம் உயரவும் புனித அந்தோணியாரிடம் உறக்கமாக வேண்டுவோம். கடவுள் நம்மை சோதித்து பார்ப்பவர் அல்ல என்பதை முழுமையாக நம்புவோம். இறை அருள் பெற்று இனிய மக்களாக வாழ இறைவனிடம் வேண்டி பக்தியுடன் இத்திருவிழா திருப்பலியில் பங்கேற்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை ஒரே குடும்பமாக நாம் இணைந்து கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த வேளையிலே நம்முடைய பாதுகாவலர் வழியாக ஆண்டவர் நமக்கு கடந்த ஆண்டுகளில் செய்த நன்மை தனங்களை நினைத்து பார்ப்போம். இதோ இந்த ஆண்டிலும் கூட நம்முடைய குடும்பங்களை கரம் பிடித்து காத்து வழி நடத்தும்படியாகவும் நாம் வேண்டி விரும்பி கேட்கின்ற காரியங்களை நம்முடைய பாதுகாவலர் ஆண்டவரிடமிருந்து நமக்கு பரிந்து பேசி பெற்று தரும்படியாகவும் தெய்வீக திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், இயலாமைகள்,
பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று இன்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்க்கையிலே ஒரே சோதனையாக உள்ளது என்று மனம் வருந்துபவர்களுக்கு இன்றைய வாசகம் ஒரு நல்ல வழியை காட்டுகின்றது. கடவுள் எவரையும் சோதித்து பார்க்க ஆசைப்படுவதில்லை. அப்படி என்றால் சோதனைகள் ஏன் வருகின்றன, அதிலிருந்து எப்படி மீளலாம் என்பதை அறிய திருத்தூதர் யாக்கோபின் வார்த்தைகளை கேட்போம். புனித அந்தோனியார் துணையோடு தீமைகளை வெல்வோம். கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. அன்புக்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்மயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கற்கொண்டு யாவற்றையும் பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளில் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே பூமியும் உலகும் உண்டாகும் முன்பே, மலைகள் தோன்றும் முன்பே பூமியும் உலகும் உண்டாகும் முன்பே, ஊழி ஊழி காலமாக இறைவா நீர் இருக்கின்றீர். ஊழி ஊழி காலமாக இறைவா நீர் இருக்கின்றீர். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். வைகரை கலவினை போல் வாடிட வளர்ந்திடும் பூண்டினை போல், வைகரை கனவினை போல் வாடிட வளர்ந்திடும் பூண்டினை போல், மூச்சு போல முடிந்து விட்டோம். இறைவா எங்களை காத்திடுவீர். மூச்சு போல முடிந்து விட்டோம். இறைவா எங்களை காத்திடுவீர். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார்.
நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய் ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதுவை நகரின் புனிதராம் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களிடத்திலே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது ஆம் அல்லது இல்லை. கேள்வி ரொம்ப எளிதாகத்தான் இருக்கும், பதில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? கேள்வி கேட்கலாமா? இந்த உலகத்துல பேய் இருக்கா இல்லையா? ஆமான்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இருக்கா இல்லையா? யாரெல்லாம் இருக்குன்னு சொல்றா கை தூக்குவோம். ஆம் சொன்னா கை தூக்குங்க. சரி, கை கீழே போடுங்க. சந்தோஷம். யாரெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க கை தூக்குங்க. ஆம் சொல்றதுக்கு ஒருத்தரும் இந்த பக்கம் கை தூக்கல. அப்ப இல்லைன்னா கை தூக்கணும்ல. ஏதாவது ஒண்ணு ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஆமாவா இல்லையா? அப்புறம் கை தூக்கல. சரி, சந்தோஷம். ஒரு சில பேர் நம்ம என்ன சொன்னாலும் ஃபாதர் அது ஏதாவது சொல்லுவார்னு சொல்லிட்டு யாருமே கை தூக்கல. சரி, சந்தோஷம். சரி, உங்க பக்கத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் பாருங்க. இப்போ சொல்லுங்க, பேய் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இதுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னாலும் இப்ப இருக்கு சொல்றீங்க. ஆக பிரியமானவர்களே, கும் இருட்டுல வெள்ளையா ஒரு உருவம் ஜல் 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 ஜல்ட்டு வந்துச்சுன்னா அது பேர் என்ன பேய்? என்ன பேய்? மோகினி பேய். தெரு தெருவா ஊர் ஊரா தள்ளாடிக்கிட்டே போனா அது என்ன பேய்? ஆம்பளை பேய், குடிகார பேய் இல்லையா? குடிகார பேய். அடக்கமா இருந்தாலும் எல்லாரையும் வீட்டுல ஆட்டி படைக்கிற பேய் என்ன பேய்? பொண்டாட்டி பேய். 4 இடம் சுத்திட்டு களைப்பா வந்து, ஏமா சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்டாது என்ன பேய்? புருஷன் பேய். போர்வையை நல்லா மூடிக்கிட்டு குசு குசு குசுன்னு பேசுனா அது என்ன பேய்? வயசுக்கு வந்த பேய். டிவியை போட்டுட்டு அவனை சுடு இவனை சுடு அப்படின்னு கேம் விளையாடிட்டு இருந்தா என்ன பேய்? வயசுக்கு வராத பேய். எப்ப பார்த்தாலும் லொல்லோ லொல்லுன்னு குலைச்சிக்கிட்டே இருந்தா அது என்ன பேய்? என்ன பேய்? மாமியார் பேய். மாமியார்ல கொஞ்சம் உஷாரா இருங்க இல்லையா? சந்தோஷம். அது பிரியமானவர்களே, எதற்காக
இதையெல்லாம் சொன்னேன் என்றால் இன்றைக்கு பேய் என்று சொன்ன உடனே எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க? 2 கொம்பு வச்சுட்டு, கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அல்லது வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு, தலை நிறைய மல்லிகை பூ வச்சுட்டு, காலில் கொலுசு வச்சுட்டு ஜல் ஜல் ஜல்ன்ட்டு வரும். இப்படித்தான் பல நேரங்களில் பேய் என்றாலும் நம்முடைய மனதுக்குள்ளே வரக்கூடியது. ஆனால் உண்மையிலே பேய் எப்படி இருக்கும்? யாரா சொல்ல முடியுமா? அதுதான் பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்க சொன்னேன். பேய் இன்னைக்கு மனுஷன் உருவில் தான் இருக்கும், மனித உருவில் இருக்கும். எனவேதான் பைபிள்ல நிறைய இடங்களில் இந்த பேயை பற்றி, சாத்தானை பற்றி நிறைய இடங்களில் நாம் வாசிக்க கேட்கிறோம். மத்தேயு நற்செய்தி பைபிள் கொண்டு இருக்கீங்களா? கணேசன் பைபிள் வச்சிருக்காப்ல. மத்தேயு நற்செய்தி அவங்க கூட ஆர்வமா கொண்டு வந்திருக்காங்க. பதில் எங்க? ஏன்னா வேற யாருக்கும் அந்த ஆர்வம் இல்லை. மத்தேயு நற்செய்தி, கணேசன் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 23. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 23. யாரா வாசிங்க. இயேசு கவனிங்க. இங்க இயேசு என்ன செய்கிறார்? பேதுருவை பார்த்து, பேதுரு சாத்தான் தானே, பாத்தீங்களா? அப்போ பேதுருக்குள்ள என்ன இருக்குது? சாத்தான். என் கண்முன் இல்லாத சாத்தானே என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 70. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 70. இயேசு அவர்களை பார்த்து, 12 உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா? ஆயினும் உங்களுள் ஒருவன் அழகையா இருக்கிறான். யாரது? யாரு? பேதுருவா? யூதாசு இஸ்காரியோத்து. அப்ப யார்தான் பேய் மாதிரி இருக்கிறதா? இன்னைக்கு மனுஷங்க தான் பேய்னா. நம்ம நினைக்கிறதுலாம் வெளியே ஏதோ முகமூடி போட்டு வரும், அப்படி வரும் இப்படி வரும் அல்ல. இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் பல்வேறு நேரங்களில் தீமையை செய்கின்ற போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பேயாக மாறி விடுகிறார்கள். எனவே தான் இந்த பேய், அழகை, சாத்தான், இதுக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா? கொஞ்சம் பைபிள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? சாத்தானுடைய பண்புகளை பற்றி நாம் விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் வாசிக்கிறோம். சாத்தான், பேய், இது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு கொலையாளி, ஒரு பொய்காரன், பொய் பேசக்கூடியவன். நல்லா கவனிங்க. யாரெல்லாம் கொலை பண்றீங்களோ, யாரெல்லாம் பொய் பேசுறீங்களோ அவங்களாம் யாரு? சாத்தான். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 44. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 44. சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. பிரியமானவர்களே, அவன் யார்? ஒரு கொலையாளி. அடுத்தபடியாக அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு சிலருக்கு பொய் பேசணும்னா சாதாரண வரும், சர்ட்டு மணிக்கு என்ன வரும், வாயில வந்துகிட்டே இருக்கும் பொய். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? யாருக்குள்ள பண்பு வச்சிருக்கிறீங்க? சாத்தானுக்குள்ள பண்பு வச்சிருக்கீங்க, பேய்க்குள்ள பண்பு வச்சிருக்கிறீங்க. தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 8. தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 8. காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம். பிரியமானவர்களே, காயின் என்ன பண்றான்? ஆபேல் தன்னுடைய சொந்த சகோதரனை வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் என்ன பண்றான்? என்ன பண்றான்? அதே சொல்லுங்க, கொலை செய்கிறான். அப்படின்ற காயினுக்குள்ள என்ன இருக்குது? பேய் இருக்குது. அடுத்தபடியாக தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 9. ஒரு சில பேர் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்க, கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 9. ஆண்டவர் காயினிடம்,
நல்லா கவனிக்க பிரியமானவர்களே, காயின் ஆபேலை கொலை செய்து விட்ட பிறகு ஆண்டவர் என்ன கேட்கிறார் ஆபேலிடம், காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே? அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் எனக்கு பொய் சொல்றான் பாருங்க. தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்னுட்டு தெரியாதுன்னு சொல்றான். அடுத்தபடியாக நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ? பாருங்க, கொலை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்றான் காயின்? பொய் சொல்லுகிறான். அப்படி என்றால் சாத்தானுடைய பண்புகள் என்னது? கொலையாளி, பொய்யன், பொய்காரன். நீங்க யோசித்து பாருங்க யாரெல்லாம் பொய்காரனா இருக்கும்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் பொய் யார் வயலாம் அதிகமா வருது அவங்களாம் யாரு? சாத்தானுக்குரிய பண்புகளை கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக இந்த சாத்தான் என்பவன் சோதிப்பவன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தை 3. இப்போ வாஸ்த இறை வார்த்தையிலே நற்செய்தி வாசகம் 4:3. கவனிங்க, யாரு? சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால், பாருங்க, இந்த சாத்தான யாரு? சோதிக்கிறவன். இயேசுவே சோதிக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சோதனை வரலாம். என்ன சோதனை? காலையில பூசைக்கு போகணும்னு எதிர்ப்பீங்க. ஆனா சாத்தான் என்ன சொல்லுவான்? பூசைக்கு போக வேண்டாம், போய் உனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படி கம்ப்ளீட் அடிச்சு என்ன பண்ணிடுவோம்? படுத்து தூங்கிடுவோம். பாருங்க, சோதிக்கிறவன் யாரு? சாத்தான். உன்னை வாழ்க்கையில் கடவுள் பக்கம் நெருங்க விடாமல் சாத்தான் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். ஆக இன்னைக்கு அந்த சோதனை உங்களுக்கு எனக்கும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இன்றைய முதல் வாசகத்துல அதனை பார்க்கிறோம். சோதனை என்ன பண்ணணுமா? தாண்டி வர வேண்டும். சோதனையை தாண்டி வருவதற்கு நமக்கு என்ன வேணும்? மன உறுதி வேண்டும். யார் நம்மளை சோதிச்சாலும் சரி, நம்ம கூட யார் இருக்கிறா? கடவுள் இருக்கிறா. அது நம்பிக்கை இருந்தாலே இந்த சோதிப்பவன் நம்மை சோதித்தாலும் நாம் அதிலிருந்து தாண்டி வர முடியும். மூன்றாவதாக சாத்தான் என்பவன் தீயவன், மோசமான ஆளு. நம்முடைய மொழியில சொன்னா என்னது? மோசமான ஆளுக்கு என்ன சொல்லுவீங்க? மோசமான ஆளுன்னா எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. மோசமான ஆளுன்னா எப்படி சொல்லுவீங்க? வழங்காதவன், உருப்படாதவன், இல்லையா? மோசமான ஆளு. அப்ப சாத்தான் யாரு? ஒரு மோசமான ஆளு. இன்னைக்கு நாம மோசமான ஆளுட்டு யாராவது சொன்னா அப்ப என்னது? சாத்தான் இருக்கிறான். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தை 19. யாரா வாசிங்க? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தை 19. வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு கேட்டும் கவனிங்க, உடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்ட விதைகளை யார் எடுத்துட்டு போறா? தீயவன். இங்கதான் பிரசங்கம் கேட்கிற மாதிரி இருக்கும், ஆனா மைண்ட்ல எங்க இருக்கும்? எப்படா சாப்பாடு போடுவாங்க, எப்படா அசனம், ஆமாவா இல்லையா? அப்படின்னா உங்களுடைய உள்ளத்துல இறை வார்த்தை விதைக்கப்பட்டாலும் யார் அதை எடுத்துட்டு போயிடுறா? சாத்தான் என்ன பண்றான்? எடுத்துட்டு போயிடறான். நாம அவன் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம். ஏன் இன்னைக்கு புளியம்பட்டி ஒவ்வொரு சாத்தான் பேய் ஆடுறது இல்லை? எதுக்காக? இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு இல்லையா? இப்ப இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆட்டம் குறைஞ்சிட்டு. எதுக்கு ஆட மாட்டேங்குது? யாரோ சொல்ல முடியும்? சொன்னா 1 லட்ச ரூபாய் பரிசு உடனே கொடுத்துரும். சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன் பேய் ஆட்டம் இப்ப குறைஞ்சிட்டு? ஒரு காலத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த புளியம்பட்டி அல்லது ஒவ்வொருல அந்த கொடி மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? யாரை கட்டி வச்சிருப்பாங்க? அதான் யார் உருவத்துல இருப்பா? அதெல்லாம் ஓகே. இன்னும் சொல்லுங்க, யார் உருவத்துல? ஆம்பளை பேய் ஆடுமா இல்ல பொம்பளை பேய் ஆடுமா? பொம்பளை பேய். அதை சொல்லுங்க. எந்த ஊர் ஆம்பளை பேய் ஆடி இருக்கு? எங்க பாத்திருக்கீங்களா ஆம்பளை பேய் ஆடினது? எங்க பாத்திருக்கீங்க? புளியம்பட்டில ஆம்பளை பேய் ஆடி இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. வழக்கம் பொம்பளை பேய் தான் என்ன பண்ணும்? முடிய விரிச்சு போட்டு ஏய் அந்தோனி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? ஆடும் இல்லையா? அப்ப இப்பெல்லாம் அந்த பேய் ஆடுறது இல்லை. ஏன்? என்ன காரணம்? எதுக்கு ஆடுறது இல்லை? ஏன்னா அதுக்கு நாம ரெஸ்ட் கொடுத்துட்டோம். இன்னைக்கு அதனுடைய வேலை யார் செய்யறா?
நீங்களும் நானும் செஞ்சுட்டு இருக்கோம். அவன் பார்த்தான், டேய் நம்ம வேலை இவனும் அற்புதமா செய்யறான். நம்ம 10 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுத்தா 50 ரூபாய்க்கு வேலை பார்க்குறோம், அவன்கிட்ட 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான். அப்போ நமக்கு ஃப்ரீ ஆயிட்டு இல்லையா? அவன் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வேலை இன்னைக்கு நாம செஞ்சுட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? அதனால யோசித்து பாருங்க, இந்த பண்புகள்லாம் என்கிட்ட இருக்காண்டு யோசித்து பாருங்க. முதலாவதாக கொலையாளி, பொய் சொல்லக்கூடியவன், அடுத்தபடியாக சோதிப்பவன், மூன்றாவதாக என்னது? தீயவன், மோசமான ஆள், வழங்காதவன், உருப்படாதவன். நம்ம சொல்லுவோம்ல நம்முடைய லாங்குவேஜ்ல, இதுதான் பேய்க்குரிய பண்பு. அடுத்தபடியாக குற்றம் சாட்டுவன், எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சில பேர்லாம் காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் யாரையாவது பத்தி பேசலன்னா ஒன்னு மாமியாரை பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா சாமியாரை பத்தி பேசுவாங்க. ஆமா இல்லையா? ஏன்னா இந்த 2 பேரும் தான் இழிச்சு வாங்க இல்லையா? கேட்க முடியாது. மாமியார் எதிர்த்து கேட்டா வீட்டில் சண்டை ஆயிரும், சாமியார் எதிர்த்து கேட்டா ஊர்ல சண்டை ஆயிரும். அப்ப என்ன பண்ண முடியும்? மாமியாரும் சாமியார் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஊர்ல. இதே ஒரு சிலருக்கு வழக்கமாயிட்டு. அப்ப அந்த சாத்தான் என்பவன் குற்றம் சாட்டுவன். எப்ப பார்த்தாலும் குழம்புல உப்பு சரியில்லை, உரப்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நீ சரியில்லை, மோடி சரியில்லை, இந்த நாடே சரியில்லை. ஆனா நான் மட்டும் யாரு? சரியா இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அடுத்தவன குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு சில பேருக்கு பொழப்பு. அவன் வேலையை ஒழுங்கா பார்த்தாலே நாடு என்ன ஆயிரும்? உருப்பட்டுரும். அடுத்தவனை குற்றம் சாட்டி நீயும் என்ன பண்ணிடுற? கெட்டவனா மாறிடுற. நீ நல்லவனா இருக்க முடியாது. எனவே சாத்தான் என்பவன் குற்றம் சாட்டுபவன். திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 10. திருவெளிப்பாடு அதிகாரம் 12 இறைவார்த்தை 10. திருவெளிப்பாடு எங்க இருக்கு? விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன், அது சொன்னது, சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன். கவனிங்க பிரியமானவர்களே, நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் முன் அள்ளும் பகலும் அவர்களை குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். யார் தள்ளப்படுறா? குற்றம் சாட்டியது இங்க யாரு? குற்றம் சாட்டியது யாரு? யாரு சொல்லுங்க? அழகை சாத்தான் எல்லாரையும் குற்றம் சாட்டுறான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை குற்றம் சாட்டுறான். கடைசியில கடவுள் என்ன பண்றாரு? அவனை தூக்கி வெளியே போட்டுறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரையும் குற்றம் சாட்டிட்டே இருந்தோம்னா கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச நாள் நம்ம மேல கண்ணு வச்சுட்டே இருப்பார், வாட்ச்மேன் மாதிரி. சரியில்லையா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். ஆக சாத்தான் என்பவன் குற்றம் சாட்டுபவன். இன்னைக்கு ஒருவேளை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பிறரை குற்றம் சாட்டக்கூடிய பண்பு இருந்தது என்றால் நீங்களும் நானும் சாத்தான் தான், சாத்தானுடைய பிள்ளைகள் தான். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 12 13 வரை. தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம். அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தார். கவனிங்க பிரியமானவர்களே, இந்த முதல் பெற்றோர் யாரு? ஆதாம் ஏவாள். இந்த ஆதாம் ஏவாள் இவர்களுக்கு கடவுள் என்ன சொல்றார்? நல்லது கெட்டது அறியக்கூடிய கனியை காட்டி இதை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் என்ன பண்றா? ஏவாள் அதை எடுத்து அவளும் உண்டு வீட்டு தன்னுடைய கணவருக்கும் கொடுக்கிறான். அப்போ அங்க யாரு குற்றம் சாட்டுறா? முதல்ல யாருமா குற்றம் சாட்டுறா? ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் முதல்ல யார் குற்றம் சாட்டுறா? 3:12. அப்பொழுது அவன் யாரு? ஆதாம். ஆதாம்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஏன்டா இப்படி செஞ்ச? ஆனா என்ன சொல்றான்? ஆனா செஞ்சேன், நீ கொடுத்த இந்த மகாராசி இருக்கால, மகாராசி அவதான் இதையெல்லாம் செஞ்ச. ஏவாள் மேல பழிய போடுறான், ஏவாளை குற்றம் சாட்டுறான். நீயும் சாப்பிட்டல? நான் சாப்பிட்டேன் தான், எனக்கு கொடுத்தது யாரு? இந்த வழக்கமான சின்ன பசங்களை எங்கேயாவது மாங்காய் தோட்டத்துக்கு போய் மாங்காய் பறிப்பானு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு இருப்பானு. பிடிபடும் போது இல்ல நானும் பறிக்கல, பறிச்சது யார்? அவன் தான், நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதே மாதிரி என்ன சொல்றான்? ஆதாம் யாரை பத்தி சொல்றான்? ஏவாள், நீர் கொடுத்த பெண். அப்ப யாரை குற்றம் சாட்டுறான்? ஏவாளை மட்டுமா குற்றம் சாட்டுறான்? இல்லை, கடவுளையே குற்றம் சாட்டுகிறான். நீ கொடுத்த பெண்ணு சரியில்லை, அப்படி நீ சரியில்லை. அடுத்தபடியாக பெண் என்ன சொல்லுகிறாள்?
ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றி கவனிங்க நானும் உண்டேன் என்றாள். ஆதாம் யார் மேல பழிய போடுறான்? ஏவாள் மேல. ஏவாள் யார் மேல பழிய போடுறா? பாம்பு மேல. கடைசியில 3 பேர் சேர்ந்து யார் மேல பழிய போடுறாங்க? கடவுள் மேல. இதைத்தான் பல நேரங்கள் நாமளும் செய்யறோம். கடவுள் நமக்கு அருமையானது ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் வந்துட்டு உடனே என்ன சொல்லுவோம்? கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? அந்தோனியாரே உன்னை இவ்வளவு நாள் உனக்கு 13 நாள் மெழுதிரி பத்து வச்சேனே, பத்தி வச்சேன், புளியம்பட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தேன், எனக்கு இவ்வளவு கஷ்டமா? தப்பு பண்ணது நீடா, குற்றம் சாட்டினது நீ. கடைசியில் யார இது பண்ற? கடவுளையே நம்ம என்ன பண்றோம்? பழித்துறோம். அப்படி என்றால் சாத்தான் உனக்குள்ள இருக்கான், வெளியே போல. இன்னும் நமக்குள்ள சாத்தான் இருக்கிறான். அடுத்தபடியாக சாத்தான் திருடன், திருட்டுக்கார பையன். யாரெல்லாம் வீட்டுல அம்மா அப்பா வச்ச காசு ஆட்டை போட்டுருக்காங்க? எதுக்கு பார்ப்போம்? எல்லாரும் தானா? அப்படிலாம் எல்லாம் சொல்ல முடியாது. நாங்களே நல்லவங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? திருடன் முதல்ல 5 ரூபா எடுப்பான், அப்புறம் 50 ரூபா எடுப்பான், அப்புறம் பேங்க்ல கொள்ளையடிப்பான். திருட்டு பையன் சாத்தான், திருட்டு பையன். விட மாட்டான் அவங்கள. 50 ரூபா என்ன பெரிய இதா? 500 ரூபா எடு. 500 ரூபா ஒரு பெரிய இதா? அப்படி ஒவ்வொன்னா நம்மளை என்ன தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். சாத்தான் என்பவன் திருடன், திருடி கொண்டே இருப்பான். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 10. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 10. திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேற எதற்கும் வருவதில்லை. திருடன் எதுக்கு தான் வரான்? ஆட்டை போடுறதான் வருவான், வேற எதுக்கும் வர்றதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவர் எதற்காக வந்தார்? நாம் எல்லோரும் நிறைவாழ்வு பெற வேண்டும். சாத்தான் எதுக்கு வரான்? நம்மளை எப்படியாவது திருடி கொண்டு போறது, தூக்கிட்டு போறது. அப்படின்னா சாத்தான் என்னது? ஒரு திருடன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு திருட்டு பயிலா இருக்கிறோமா? ஏதாவது பொதுவான ஒரு பணம் இருக்கு, அந்த பணத்தை நான் ஆட்டை போடுறேனா? யாருக்கும் தெரியாம நான் ஆட்டை போடுறேனா? ஆட்டை போட்டா யாருன்னா? யாரு? திருடன் சொல்ற விட சாத்தான். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் சாத்தான் தானே. இந்த பண்புகள் நம்மகிட்ட இருக்குதா? கொலையாளி, பொய் சொல்லக்கூடியவன், சோதிப்பவன், அது என்னது? வேற என்ன சொன்னேன்? சோதிப்பவன், திருடன், வேற நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு என்ன இப்படி அமைதியா இருக்கிறது என்னதுதான்? சாத்தானுக்குரிய பண்பு தான். வேற என்னதுலாம்? பொய் சொல்பவன், வேற என்னது? அவ்வளவுதானா? என்னது? குற்றம் சாட்டுபவன். வெரி குட், குற்றம் சாட்டுபவன். பாருங்க, இது எல்லாமே இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குல்ல. சரி, ஒருவேளை இந்த சாத்தானுக்குரிய பண்பு நம்மிடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, இதுல இருந்து எப்படி வெளிவருவது? ஒரு சில பேர் அதிலே குளிர் காய்வாங்க. ஒரு டைம் திருடுறானா அவனுக்கு என்ன பழகி போகும். மறுபடியும் என்ன பண்ணணும்? ஆட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். யாரை பார்க்காத நேரத்தில் என்ன பண்ணணும்? ஆட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் ஒரு சின்ன பொய் சொல்றோமா, அடுத்து பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன பெரிய இதாக இருப்போது? அதான் மிக அருமையாக சொல்லுவார்கள், 1000 பொய் சொல்லியாவது என்ன பண்ணணும்? 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை. ஆமா, நீங்க 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க. கஷ்டப்பட போறது யாரு? ஃபாதரா? அதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அதுதான் நாங்க இப்போ முன்னாடி என்ன பண்ணிடுறோம்? எல்லா இதையும் எழுதி வாங்கிடுறோம். நாளைக்கு நீங்க கோர்ட்ல போய் நிப்பிய, நாளைக்கு எல்லாரும் என்ன பண்ணி எழுதி வாங்கிடுவோம். கடைசியில் கஷ்டப்பட போறது யாரு? அந்த பொண்ணு மாப்பிள்ள தான். பொண்ணு ரொம்ப படிச்சவ, ரொம்ப கலரா இருப்பா அப்படி சொல்லி போட்டோ காமிச்சிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியில் அங்க வரும், என்னடா இது போட்டோல வேற பொண்ணுல இருந்தா இப்ப வேற மயிலா இருக்கா. பையன் ஃபாரின்ல இருக்கான். எங்க? இங்க பக்கத்துல எங்கேயாவது ஒரு வேலை பார்த்து ஃபாரின்ல இருக்கான். ஆமா, அவர் அவ்வளவு சம்பளம் வாங்குறாரு. பொய் சொன்னா நம்ம நினைக்கலாம் தப்பிச்சிடலாம். வாழ்க்கையில் ஒரு பொய் சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம். பிரியமானவர்களை, ஒருவேளை நீங்களும் நானும் பொய் சொல்கிறேன் என்றால், ஒருவேளை நம்முடைய பார்வையில், மனிதனுடைய பார்வையில் அது தவறாக தெரியாமல் இருக்கலாம். கடவுளுடைய பார்வையில் தவறு. சாத்தானுக்குரிய பண்பு அதுதான்.
குற்றம் சாட்டக்கூடியவன், குற்றம் சாட்டக்கூடியவன், பொய் சொல்லக்கூடியவன். ஆக நம்ம என்ன பண்ணணும்? இதுல இருந்து வெளிவரணும். நிறைய சாத்தான டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். என்ன பண்ண? அதுல இருந்து வெளிவர வேண்டும். அப்படி என்றால் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையா இருக்க வேண்டும். நம்முடைய பாதுகாவலர் கோடியர் புதர் புனித அந்தோனியார் எப்படி இருந்தாரு? உண்மையாக இருந்தார். எனவே உண்மையை எடுத்துரைப்பதே என்னுடைய பணி என்று இயேசுநாதர் சொன்னது போல நம்முடைய பாதுகாவலர் இந்த உண்மை என்ற கவசத்தை கேடெய்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தினார். கடவுளுக்கு உண்மையாக இருந்தார். என்னை பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையா இருந்தோம் என்றால் இந்த மாதிரி பண்புகள் என்ன பண்ணலாம்? வெளியே ஈஸியா வந்துடலாம். அசனம் மட்டும் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? எல்லாமே முக்கியம். திருவிழாவுக்கு நம்ம இவ்வளவுக்குள்ள எல்லாரும் கூடி வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு எத்தனை பேர் வரும்? கணேசன் பரவாயில்ல, அவனை வாழ்த்தணும். டெய்லி பூசைக்கு வந்துடுவாப்புல. நம்ம எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரோம்? சாத்தான் விட மாட்டான், பிடிச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு அசனம் வைக்கிறோம். எத்தனை பேர் உங்க தாய்மாருக்கு தந்தைமாருக்கு சாப்பாடு போடுறீங்க? எத்தனை பேர் வயசான ஆளை கவனிக்கிறீங்க? ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டுட்டு, ஆனால் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், இறுதியாக முடித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு ஊர்ல. அவங்க வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது. கணவனும் மனைவியும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அவருடைய அம்மா எங்க இருக்கிறாங்க? பின்னாடி டாய்லெட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ரூம். டாய்லெட் ஆக்சுவலி கழிவறை. அதுக்குள்ள ஒரு கட்டில போட்டு அதுல அந்த அம்மா படுத்து கிடக்கு. சாத்தான் எப்படிலாம் வேலை செய்யறோம்? பிரியமானவர்களே, சற்று நாம் சிரித்து பார்ப்போம். இன்றைக்கு திருவிழா என்பது பல்வேறு நேரங்களில் எல்லோரும் சும்மா ஒன்று கூடி வருவது மட்டுமல்ல, நம்முடைய பாதுகாவலர் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத் தருகிறார். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது நாம் வாழ்ந்து காட்டவில்லை என்றால் வெறுமனே திருவிழாக்கள் வரும், அசனங்கள் வரும், சப்பரம் தூக்குவோம், வெடி போடுவோம், குடிப்போம், எல்லாவற்றையும் செய்துவிட்டு எங்கள் அந்தோனியார் என்று நாம் தூக்கி வைத்துக் கொள்வோம். அதனால் எந்த பயன்? ஒரு பயனும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால், உங்களுடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் எந்த ஒரு பயனும் கிடையாது. என பிரியமானவர்களே, இந்த உண்மை என்ற ஆயுதத்தை நம்முடைய பாதுகாவலர் கொண்டிருந்தது போல நாமும் கொண்டிருப்போம். கடவுள் தாமே தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அனைவரும் எழுதி நிற்போம். நம்முடைய மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாவலரிடம் ஒப்படைப்போம். ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்கும் தேவையான வரங்களை வழங்கி நீரே வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், பொறுப்பிலுள்ள அதிகாரிகள் தங்கள் கடமையை உணர்ந்து பொதுநலன் சிந்தனையோடு மக்களுக்கு சேவை செய்து நம் நல்வாழ்வு சிந்தனைகளும் எங்கும் மலர்ந்திட உலர்த்திட வேண்டிய ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புனித அந்தோனியாரின் திருவிழாவினை கொண்டாடும் என் பகுதி மக்கள் அனைவரையும் நல்வாழ்வு பெற்றிடவும், தொழில் முன்னேற்றம் பெறவும், பொருளாதார வசதி பெருகிடவும், உம்முடைய சமாதானமும் எங்கள் நிறைந்திடவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பகுதியில் உள்ள படிக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் சரியான பாதையில் பயணித்து நல் வளர்ச்சி பெற்றிடவும், இளைஞர்கள் இளம்பெண்கள் சரியான வேலைவாய்ப்பு பெற்று நல்ல எதிர்காலம் பெற்றிடவும், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் நீரே அவர்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் நல்ல உள்ளங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நல்வாழ்வு பெறவும், அண்டி வந்து வேண்டி நிற்கும் இறைமக்கள் ஒவ்வொருவரும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்றிடவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய பாதுகாவலர் வழியாக நாம் வேண்டிக் கொண்ட மன்றாட்டுக்களை இறைவன் தாமே தரும்படியாக ஒப்புக்கொண்டுப்போம். நம்முடைய பகுதியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலர் வழியாக இன்னும் அபரிமிதமாக ஆசிர்வதிக்கும்படியாகும். உடைய மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தந்தருள்வார் என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் நம்முடைய மன வேண்டல்களை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றும்படியாகவும் நம்மை நாம் முழுமையாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, என் பிள்ளைகள் யாவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த அருமையான நாளிலே ஒரே குடும்பமாக நாங்கள் ஒன்று கூடி வந்துள்ளோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும்.
என்னுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீதாமே ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி ஒவ்வொருவரும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் மன அமைதியும் வாழக்கூடிய வரத்து தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் ஒரே கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீரே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். பலமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன்? பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரில் உமது திரு அவைக்கு நல்ல ஆயினும் எடுத்துக்காட்டை அருள திருவுளமானீரே. அவரது பரிந்துரையால் உமது மேய்ச்சலில் நாங்கள் நீங்கா இடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமை திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறி, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன், மேலாளர் இவான் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமை திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமை திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இம்மூரின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்பு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் முகமலர்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையில் நல் இயக்கமே என் தேவனே.
என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையில் நல் இயக்கமே என் தேவனே. என் தலைவனே, பறந்து விரிந்து உலகம் படைத்த சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே. என் ஜீவனே, பறந்து விரிந்து உலகம் படைத்த சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே. என் ஜீவனே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உதவி செய்த அனைத்து ஊர் மக்களுக்கும் நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கை தட்டுவதற்கு பதிலாக ஒரு இறைவார்த்தை சொல்லலாம் இல்லையா? ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சொல்லாமா? சரி சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சீயோனிலிருந்து நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி அறிய செய்தீரேன். நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதை அன்புத்தியே எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இறைவன் அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்த பிள்ளைகளாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த இரவு நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதமான இரவாக அமையட்டும். God bless you. God bless you. வாழ்க, இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோ. அன்பரந்தோணியார் உமருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோ. நன்மையின் நாயகனே கோடி நன்றிகள் சாற்றுகின்றோ. இறைவனின் புனிதரே வாழ்க, இன்று இறைஞ்சிவும் திருத்தலம் வந்தோ. அன்பரந்தோணியார் உமருளாலே யாம் அற்புத வரம் பல அடைந்தோமே. வாழ்வினில் துன்பங்கள் வருகையிலே வந்தோமும் திருவடியே. உம்முகம்
நோக்கி பார்க்கையிலே உவந்து எம் துயர்களை துடைப்பீரையா. சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில், சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில் கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை மழையை நீர் பொழியுமையா. கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை. நமது மேற்கு சிலப்பேட்டி அணிந்த புனித அந்தோனியார் ஆலயத்தில் அன்னதானம் நடப்பதால் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பர் அந்தோணியாரும் அருளாலே யாம் அற்புத வரம் பல